ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான யூனிக்கான டிஷ் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஜிலேபி ரொட்டியும், கிரீன் சோயாபீன்ஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் குடுக்கக்கூடிய ரெசிபி இது. நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். இது காஞ்ச தேங்காய், வெள்ளப்பூடு, இஞ்சி, அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, சீரகம் இத எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா மையா அரைச்சு வைக்கணும். உங்கள்ட்ட காஞ்ச தேங்காய் இல்ல அப்படின்னா, நீங்க பச்சை தேங்காய் கூட எடுத்துக்கிடலாம். இது நல்லா ஆனா மையா அரைக்கணும். மெயின் அதுதான். அதுக்கப்புறம் நான் சோயாபீன்ஸ் தண்ணீல போட்டு உப்பு போட்டு ஊற வச்சிருந்தேன். அத நல்லா புழிஞ்சு கொஞ்சம் ஆயில் போட்டு தவால இத கொஞ்சம் வதக்கி வச்சிருக்கேன். இத நீங்க வதக்குனா தான் நல்லா ருசியா இருக்கும். அத நான் வதக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணி, அந்த மசாலா நம்ம அரைச்சு வச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, கரம் மசாலா இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த சோயாபீன்ஸ் வதக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டு இத நல்லா வதக்கிருங்க. அந்த சோயாபீன்ஸ் நல்லா வதக்குன அப்புறம் நீங்க கொஞ்சம் அதில வெண்ணெய் ஊத்துங்க. அந்த மசாலா கழுவி அதுக்கப்புறம் நீங்க வெண்ணெய் ஊத்துங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ஜிலேபி ரொட்டி பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, நான் 2 கிண்ணம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சீனி, உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில வச்சுக்கிடுங்க. இது ஒரு யூனிக்கான ரெசிபி தான். நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அருமையா இருக்கும். இந்த காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டில் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மல் பாட்டில்ல ஹோல் போட்டு கூட நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் இது இப்படி ஜிலேபி மாரி நல்லா ரவுண்டா நீங்க போட்டீங்கன்னா, இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும் பாருங்க. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் குடுக்கும். அந்த ரெசிபி ரொம்ப யூனிக்கான ரெசிபி தான். இது என்னோட சொந்த ரெசிபி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. நானும் இத ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்களும் இத ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அந்த கிரீன் சோயாபீன் நீங்க எப்பவுமே ரெட் சோயாபீன் தானே பண்ணியிருக்கீங்க. இந்த திருப்பி கொஞ்சம் கிரீன்ல பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோட்டி நம்ம எப்பவும் நார்மலா போட்டு குழந்தைகளுக்கு குடுக்கறதோட, கொஞ்சம் இப்படி ஜிலேபி ஷேப்ல நீங்க போட்டு குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஜிலேபி மாரி பண்ணுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. இது ஒரு யூனிக்கான டிஷ். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.